Welcome to Colors Cooking. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவரையும் மட்டன் கீமாவையும் சேர்த்து ஒரு சூப்பரான கிரேவி தான். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 400 கிராம் காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பூ பகுதியை பெருசாகவும் தண்டு பகுதியை குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு வச்சுருக்கேன். 100 கிராம் மட்டன் கீமா எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் தேங்காய் துருவலோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 15 சின்ன வெங்காயம், இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு 1-2 க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் கலர் மாறட்டும். ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா 1 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 மட்டும் சேர்ந்தது தான் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். ஒரு 10 புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த தக்காளிலாம் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், நான் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 ஸ்பூன் போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கொத்துக்கறியை சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொத்தி வாங்காட்டியும் நம்ம யூஸ்வலாக மட்டன் எடுக்கும் போதே ஒரு 5-6 போன்லெஸ் பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நான் பருப்பு வேக வச்ச தண்ணியும் இதிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 6 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குக்கானதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய காலிஃப்ளவர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. குக்கரில் சீக்கிரமே அடி பிடிச்சிரும். இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இடையில ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம். முன்னாடியே வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பையும் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை இப்போ ஃபுல்லாக சேர்த்துடலாம். தேங்காய் அரைச்ச தண்ணி, பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஃபுல்லாக இப்போ சேர்த்துருங்க. இந்த பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால ஆறுனதுக்கப்புறமா இந்த கிரேவி இன்னும் கெட்டியாகும். நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நம்ம கீமா சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணிகிட்ருக்கோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. நம்ம போட்டிருந்த பருப்பு எதுவுமே தெரியலை. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. காயும் குழையாமல் நல்லா குக்காக இருக்குது.
இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அரை எலுமிச்சம்பழத்தை வந்து சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். நம்மளோட காலிஃப்ளவர் கீமா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இன் ஆலுங்க, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பரோட்டா, பூரி, சப்பாத்தி, கீ ரைஸ், நார்மல் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் தோசை, இட்லிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலர்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.